காட்சி 1. அந்த நள்ளிரவு மணி இரவு 11:30. சென்னை டு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை. அன்று அமாவாசை. வானம் இருண்டிருந்தது. மழை இடைவிடாமல் கொட்டிக் கொண்டிருந்தது. இடி சத்தம் காதுகளை கிழித்தது. சாலையில் ஒரு மனித நடமாட்டம் கூட இல்லை. ரகு மட்டும் ஓரமாக நின்றிருந்தான். அவன் உடல் மழையில் ஊறியிருந்தது. ஆனால் அவன் கண்கள் இரையை தேடும் விலங்கு போல அலை பாய்ந்தன. காட்சி 2. பழைய கார். தூரத்து இருளில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. மங்கலான மஞ்சள் நிற ஹெட்லைட். அது ஒரு பழைய அம்பாசிடர் கார். ரகு வேகமாக கையை ஆட்டினான். கார் மெதுவாக வந்து அவன் அருகில் நின்றது. கண்ணாடி இறங்கியது. உள்ளே ஒரு நடுத்தர வயது நபர் அமர்ந்திருந்தார். முகம் அமைதியாக, அதீத அமைதியாக இருந்தது. எங்க போகணும்? குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அடுத்த டவுன் வரைக்கும் லிஃப்ட் வேணும் சார். மழை ரொம்ப அதிகமாக இருக்குங்க சார். ரகு நடித்தான். காட்சி 3. பொறி. டிரைவர் மெதுவாக தலையசைத்தார். ரகு முன் சீட்டில் ஏறி அமர்ந்தான். கார் மீண்டும் இருளை கிழித்துக் கொண்டு பாய்ந்தது. உள்ளே ஏறியதும் ரகுவின் முகம் மாறியது. அப்பாவித்தனம் அவனது முகத்திலிருந்து மறைந்தது. ஒரு கொடூரமான புன்னகை அவன் உதட்டில் தவழ்ந்தது. காரின் உட்புறம் ஒரு விசித்திரமான வாடை அடித்தது. அது பழைய இரும்பு துருப்பிடித்த வாடை அல்லது இரத்த வாடையா தெரியவில்லை. ரகு தன் பாக்கெட்டில் கையை விட்டான். உள்ளே கூர்மையான கத்தி இருந்தது. இது அவனுக்கு பழகிப்போன ஒரு வேலை. லிப்ட் கேட்பது, அதற்கு பிறகு டிரைவரை மிரட்டுவது, முடிந்தால் அவர்களை கொல்வது. காட்சி 4. உரையாடல். வைப்பர் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. கீச் கீச் என்று. ரகு அமைதியை உடைத்தான். என்ன சார், இவ்வளோ ராத்திரியில் தனியாக போறீங்க? பயமா இல்லையா? அவன் குரலில் ஒரு நமட்டு சிரிப்பு இருந்தது. டிரைவர் சாலையை விட்டு கண்களை எடுக்கவே இல்லை. எதுக்கு தம்பி பயப்படணும்? விதிப்படி நடக்கிறது தானே நடக்கும். அவரது குரல் மிகவும் நிதானமாக இருந்தது. அந்த நிதானம் ரகுவிற்கு பிடிக்கவில்லை. இவனை அலற விட வேண்டும் என்று நினைத்தான் ரகு. காட்சி 5. திருப்பம். வானத்தில் மின்னல் பலமாக வெட்டியது. அந்த வெளிச்சத்தில் ரகுவின் முகம் பேய் போல தெரிந்தது. அவன் டிரைவரை நோக்கி திரும்பினான். சார், ஒருவேளை நான் சீரியல் கில்லரா இருந்தா என்ன செய்வீங்க என்று கேட்டுவிட்டு சத்தமாக சிரித்தான். கத்தியை வெளியே எடுக்க தயாரானான். கார் சற்றும் அசையவில்லை. டிரைவர் மெதுவாக ரகுவின் பக்கம் திரும்பினார். மின்னல் வெளிச்சத்தில் அவர் கண்கள் சிவந்து தெரிந்தன. முகத்தில் ஒரு கொடூரமான சிரிப்பு. பயப்படாதீங்க தம்பி, ஒரே கார்ல 2 சீரியல் கில்லர்கள் பயணம் செய்ய வாய்ப்பு ரொம்ப கம்மி. காட்சி 6. முடிவு. அவர் அப்படி சொன்னதும் ரகுவின் சிரிப்பு உறைந்து போனது. உடல் தூக்கி வாரி போட்டது. அவர் சொன்னதின் அர்த்தம் அவனுக்கு புரிந்ததோ என்னவோ. இதயம் ஒரு வினாடி நின்றது. அது ஜோக் என்று நினைக்க முயன்றான். ஆனால் டிரைவரின் பார்வை அப்படி இல்லை. திடீரென்று டக். காரின் 4 கதவுகளும் சென்ட்ரல் லாக் செய்யப்பட்டன. ரகு கதவை இழுத்தான். திறக்கவே இல்லை. வண்டி நிறுத்து, நான் இறங்கணும். ரகு அலறினான். டிரைவர் இப்போது பேயாய் சிரித்தார். வாய்ப்பு கம்மின்னு தான் சொன்னேனே தம்பி, ஆனா நடக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே. சீட்டின் அடியில் கையை விட்டார் அந்த டிரைவர். ஒரு கனமான சுத்தியலை வெளியே எடுத்தார். அதில் காய்ந்து போன இரத்தக்கரைகள் இருந்தன. கார் சாலையை விட்டு விலகி அடர்ந்த காட்டுப்பாதையில் திரும்பியது.